गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। பிரபஞ்ச பரிணாம கிரமத்தில் சூரிய பரிணாக்கிரமமும் கலந்ததை பற்றி சொல்ல போகிறோம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு முதல்ல சிஷ்யன் சூரியன். இமம் விவசதே புரோக்தவான்னு சொல்கிறார். சிஷ்யன் யோக வித்தியை எப்படி தெரிஞ்சுக்கிட்டார் சூரியன்ட்டேருந்து, அதை கற்றுக்க போகிறோம். எப்படி திங்கக்கிழமை சந்திரனோட கிரகத்தை பற்றி, அது செவ்வாய்க்கிழமை குஜனோட இதை பற்றி கிரகத்தை பற்றி, புதன்கிழமை புத கிரகம், வியாழக்கிழமை ஜூபிட்டர் குரு கிரகம் பற்றி, வெள்ளிக்கிழமை சுக்கிர கிரகம் வீனஸை பற்றி, பரிணாம கிரமத்தை பற்றி விவரமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம சூரியன்ட்டேருந்து தான் கற்றுக்குறோம். 7 எதுக்கு எல்லாத்துக்கும் 7ன்னு வருது? பரிணாம கிரமத்தில் நம்ம யோக வித்யா சிலபஸ்ஸு 7 நாள் கொண்டது ஒரு வாரம். ஏன் அந்த கிரகத்துக்கே ரொம்ப ஜீவன பரிணாம கிரமம் எதுக்கு அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம். ஃப்ரம் டுடே மனுஷ ஜாதி ஒரு நூதன கல்பனையில் ஓடின்ட்டுருக்கு. இதிகாசம் பரமாக யுக கல்பனையை செய்கிறோம். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி சங்கல்பம் பண்ணி நம்ம பண்ணுறோம். லாஸ்ட் இயர் ஜனவரி மாதம் வசந்த பஞ்சமியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் 14th வரை ஒரு விதமாக ரூப கற்பனை பண்ணி நான் செஞ்சேன். அக்டோபர் 14லேருந்து இப்போ சங்கராந்தி வரைக்கும் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சேன். நம்மள பல மனுஷாளுக்கு என்னென்னா ஒரு அப்போகம்னா ஒரு ஆலோசனை, எப்போ பார்த்தாலும் கரிஷ்யே வச்சனம் தவ, செய்ய முடியாதே அப்படின்னு சுலபமாக சொல்லிடுவோம். அவள் மனசில் நீ சொன்னதை செய்வேன்னு எனக்கு செய்வேன், எப்படி எனக்கு பிடிச்சிருந்தா கண்டிஷன் அது. எல்லாரும் இதே எவல்யூஷனில் தான் இருக்கோம். இப்போ நம்ம எவல்யூஷனில் ரெவல்யூஷன் பண்ண போகிறோம். அந்த சங்கராந்தி டயத்தில் ஒரு ரெவல்யூஷன் பண்ணுறதுக்கு நம்ம நினைக்கிறோம். ரெவல்யூஷன்னா பிரதர்ஷனம் கூட ஒரு அர்த்தம். நீ எதுவுமே செய்ய மாட்ட, நீ மற்றவாளுக்கு சொன்னால் அவள் மட்டும் செய்வாளா? அதை நீ எப்படி எதிர்பார்க்குற? ரெவல்யூஷன்னா பிரதர்ஷனம்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த பிளானட் ரெவல்யூஸ் ரவுண்டு புரிஞ்சுக்கணும். உன்னோட பலகீனத்தை நீ புரிஞ்சுக்கணும் முதல்ல.
நம்ம சொன்னால் நமக்கு பிடிச்சிருந்தா தான் பண்ணுறோம், பிடிக்கலைன்னா பண்ணுறதில்ல அப்படிங்கிறத அந்த பலகீனமான மனசை நீ ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோ. ஒன்று, நான் சொல்லும்போது த பிளானட் ரெவல்யூஸ் ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறேன், நான் புரிஞ்சது சொல்கிறேன். நீ உனக்கு புரிஞ்சதையே உனக்கு செய்ய முடிஞ்சது எதுவோ அதை தான் செய்வேன். இதுலேயே அர்த்தம் மாறுறது, மீனிங் புரிஞ்சுக்கோங்க. இதை நான் சீரியஸாக சொல்கிறேன். கரிஷ்யே வச்சனம் தவா, என்ன வார்த்தையை உபயோகம் பண்ணாத. குரு என்ன நடத்துகிறார், அவரே என்ன செய்யும்படி பண்ணுறார். சாயி பாராயணம் பண்ணுன்னா குரு படிக்கிறதுக்கு, குரு என்னை படிக்க சொன்ன குருவால், குரு மூலமாக நான் படிக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லுவ. அவருக்கு என்ன கர்மம் வந்தது, அவரோட சரித்திரத்தை அவர் சொல்லி அவர் மூலமாக நீ படிக்கணும்னு. குரு எதுவும் பண்ண மாட்டா, கடவுளும் எதுவும் செய்ய மாட்டா. அவளோட பாஷை உனக்கு புரியாது. ரெவல்யூஷன்னா நீ புரிஞ்சுக்கோ. அரவிந்தர், ஈகே, அவளோட பாவம்லாம் வேற, அவள் லெவலே வேற. அவளை பார்த்து நீ காப்பி அடிக்கிறங்கிறது தெரிஞ்சுருந்தா போகிறோம். ஆனால் காப்பி அடிச்சுட்டு அதையே ஒரு அவளை மாதிரி இருக்கிறதுக்கு உன்னால் முடியாது. உன்னோட ஃபாலோ பண்ணுறதுக்கு நீ தான் பாத்தியதை. அதை தவிர ஒன்றை அவன் உபயோகிக்கிற ஸ்திதிக்கு நீ போகலை. அவள் போல் நீ ஜீவிக்கிற அப்படிங்கிற ஒரு பிரமையில் இருக்காத. அது ஃபஸ்ட்டு ரெவல்யூஷன். ஸ்பஷ்டமாக புரிஞ்சுக்கோ. நான் இந்த 4 வருஷத்தில் டெவலப்மெண்ட்டு செய்ய போகிறேன். அதில் ஃபுல்லாக மாடர்ன் டெக்னாலஜியை உபயோகிக்க போகிறேன். கொஞ்சம் ரொம்ப ஆர்வம் இருக்கிறவா, முன்னாடி போக விருப்பப்படுறவா டெய்லி அந்த வெப்சைட்டை பார்த்துட்டு இருக்கணும். டே டு டே புது புது அபிவிருத்தியை நீ அதில் பார்க்க முடியும். இம்மீடியட்டாக பார்த்துடலாம். எட்கர் கேசரி மினி மேன்ஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2 வாரம் ஆயிடுது. மனுஷாளுக்கு கர்ம சித்தாந்தம் பற்றி புரிஞ்சுக்கல. வாயால் சொல்கிறோம், ஆனால் அவள் செய்கிற வேலையை பார்த்தா அவள் புரிஞ்சுக்கலங்கிறது நன்னா தெரியும். நெருப்பில் கை வச்சா சுடும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னு நீ நெருப்பில் கை வைக்காமல் இருந்தால் ஓகே, சுடுன்னு தெரியும் அப்படின்னு கை வச்சப்புறம் சுடுறது அப்படின்னு ஒப்புக்கொண்டா அது சரி கிடையாது. அப்புறம் சொல்லாத, அது ஒரு மூர்க்கத்துவம். கர்ம சித்தாந்தம் என்ற பிரமையில் நீ இருக்க. அந்த கர்ம சித்தாந்தத்தை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா எட்கர் கேசரி பற்றி டாக்டர் ஜினா செர்மினார் புக்கு எழுதியிருக்கார். வீக்லி ஒன்ஸ் கிளாஸு வெப்சைட்டில் இருக்குது. மேக்னிஃபிஷியன்ட் பாசிபிலிட்டி, அற்புதமான சம்பாவனா, விலட்சணமான சம்பாவனா. அது என்ன சம்பாவனான்னா, நமக்கு 5 இந்திரியம் இருக்குது. அந்த 5 இந்திரியத்தோட 5 திவ்யமான இந்திரியம் கூட நமக்கு இருக்குது. கண் பார்வை இருக்குது. அப்போ திவ்யமான திருஷ்டி வரும். காது கேட்கறது, திவ்யமான சிரவணம் இருக்குது. ஸ்பரிசம் இருக்குது, திவ்ய ஸ்பரிசம் கிடச்சி இருக்குது. வாக்கு இருக்குது, திவ்ய வாக்கு இருக்குது.
நம்ம ஸ்மெல் பண்ணுறோம், திவ்ய வாசனை மூலம் நுகர முடியுது. இந்த சூப்பர் சென்ஸ் ஃபேக்கல்ட்டி டெவலப் உன்னோட லைஃப்பில் இருக்குது. ஆத்தியாத்மிக வித்யை அதை சொல்லி கொடுக்கறது. சிம்பிள் ஆத்தியாத்மிகம் அப்படின்னா என்ன அப்படின்னா 5 இந்திரியத்தையும் மாடிஃபை செஞ்சு கொள்வது தான். அதை சூஷ்மீகரம் செய்யறது அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் குருதேவ் ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா சூஷ்மீகரண சாதனையாக சொல்லி தந்திருக்கார். 2 சூஷ்மீகர சாதனை புக்கு ஆர்கே மாஸ்டர் தெலுங்குலேயும் எழுதியிருக்கார். அல்லது ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா எழுதின ஹிந்தியில் இருக்கிற புக்கையும் வாங்கிக்கலாம். இதனால் என்ன வரும் அப்படின்னா உன்னோட 5 இந்திரியமும் திவ்யத்துவம் அடையும். எப்படி நீ அதை படிக்கணும், அதை ஆச்சரணை பண்ணணும். புக்கை வாங்கிட்டா மட்டும் வராது. அப்போ கிளியர் வாயன்ஸு கூட கிடைக்கும். திவ்யத்துவம் பெற்றால் என்ன பெறலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எட்கர் கேசரி எழுதின புக்கில் விவரமாக இதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கு. 5 திவ்ய இந்திரியத்தில் அவர் திவ்ய திருஷ்டியை நன்னா டெவலப் செஞ்சுட்டார். எப்படி அபிவிருத்தி பண்ணிட்டார் அவரே சொல்கிறார். ரொம்ப பசியாக இருந்தார். அவரை விட இன்னொரு மனுஷருக்கு இன்னும் பசியாக இருந்தார். அப்போ அவருக்கு இருக்கிற சாப்பாட்டை எதிரில் இருக்கிற அந்த பசியால் இருக்கிற மனுஷருக்கு தந்துட்டார். அதனால் அவருடைய திவ்ய திருஷ்டி வந்ததாக அவர் எழுதியிருக்கார். இப்போ நாம் என்ன சாதனை பண்ணணும்னு தெரிஞ்சதா, புரிஞ்சுதா? பசியாக இருப்பவாளுக்கு சாப்பாடு தான். நம்ம என்ன செய்கிறோம், நாராயண சேவை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இன்னொருத்தேந்து பணத்தை வாங்கி நீ சாப்பாடு தர அப்படின்னா யாருக்கு பலன் கிடைக்கும்? அந்த காமன் சென்ஸ் கூட உனக்கு இல்லையே. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. இன்னொருத்தேந்து பணத்தை வாங்கி செய்யாத. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை போட்டு நாராயண சேவை பண்ணு. ரெவல்யூஷன் புரிஞ்சுதா? செகண்ட் வீக் கிளாஸ் கூட அதில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு சாப்டர் மேக்னிஃபிஷியன்ட் பாசிபிலிட்டி. 5 இந்திரியமும் திவ்யத்துவம் பெற்றால் என்ன ஆகும்? இப்போ சொன்னதை டீட்டெயிலாக எட்கர் கேசரி மெனி மேன்ஷன் புக்கில் சொல்கிறா. உன்னோட ஆலோசனையில் வர வேண்டிய மாறுதலை நீ கவனி. ஷிரடி சாயி, அரவிந்தோ, ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா, காந்தி இப்படிப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் இந்த திவ்யத்துவம் கிடைச்சது. அப்ரஹாம் லிங்கன் கூட வந்திருக்கு, கிடைச்சிருக்கு. நிறைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இதில் தான் இருக்கா. நமக்கு சில பேர் தான் தெரியுங்கிறதுனால நம்ம காந்தி பேரை சொல்கிறோம். அப்படிப்பட்ட திவ்ய சக்தி நம்ம எல்லாருக்கும் கிடைச்சா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் ஊகிச்சு பாருங்கோ. அநேக சமஸ்தையில் அநேக குருமார்கிட்ட போய் அநேக சாதனைகள்லாம் தெரிஞ்சுட்டேன். மாமூல் மனுஷாளுக்கு வரும் கன்ஃபியூஷனுக்கு அவள்கிட்டேருந்துல எனக்கு பதில் கிடைக்கல. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? இந்த திவ்யத்துவத்தை நான் கற்றுக்கொள்ளணும், எனக்கு வரணும். திவ்ய திருஷ்டி, திவ்ய ஸ்பரிசம், திவ்ய வாசனை, திவ்ய அனுபூதி, திவ்ய வாக்கு எல்லாம் எனக்கு கிடைக்கணும்.
சப்த ஸ்பரிச ரூப ரச கந்த எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? முதல்ல அது தெரியல. நிறைய பேருக்கு ஆத்தியாத்மிகம் அப்படின்னா உன்னோட விஷஸ், உன்னோட கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிக்கிறதுன்னு நினைக்கிற. பைத்தியகரத்தானமான உன்னோட விருப்பத்தை நீ தான் தீர்த்துக்க முடியும். திவ்யம் கலந்தா குரு. இன்ஜினியரிங் காலேஜில் நான் ஒரு தடவை பேச போயிருந்தேன். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டா, ஷார்ட்கட் மெத்தட் எதுன்னு இருக்கா மாஸ்டர் அப்படின்னு. லைஃப்பில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா ஷார்ட்கட்டு பிளான்டு ஹார்ட் ஒர்க். இப்போ எல்லாரும் ஹார்ட் ஒர்க்கு பண்ணுறா, செய்கிறா, பிளான் இல்லை. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஃபார் ஆல் பிளான்டு ஹார்ட் ஒர்க். இதற்கு ரிஷியெல்லாம் வச்ச பேர் ஆத்தியாத்மிக சாதனை. இந்த சாதனையில் ரூல்ஸ்லாம் எந்த கன்செஷன் எதுவுமே கிடையாது. எல்லாருமே கஷ்டப்படத்தான் வேணும். எங்கே உனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு வந்தது அப்படின்னா பிளான்டு ஹார்ட் ஒர்க். ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொன்னார். அவர் இப்போ எல்லாம் சொல்லிட்டார் கஷ்டப்பட்டு. நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பிளான் பண்ண வேண்டாம், ஹார்ட் ஒர்க் இருந்தால் போதும், கஷ்டமே வேண்டாம். அந்த அளவுக்கு மேதஸு, அதாவது மேதா விஞ்ஞானம், மேதா ஞானம் உனக்கு வேண்டாம். சொல்கிறத நன்னா வரிசையில் புரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணினா, ஆச்சரணம் பண்ணினாலே போதும். திவ்யத்திற்கு கூட உனக்கு பிளான்டு ஹார்ட் ஒர்க்கு தரப்போகிறேன். எந்தவித ஆத்தியாத்மிக சாதனை என்றாலும் சூரிய உபாசனையே. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அது மாறாது. ரொம்ப மனுஷா பரிணாம கிரமத்தில் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி போக முடியும். நான் சொல்கிற இந்த வார்த்தைகள் வாய்க்கு வந்தபடி சொல்லலை. பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருப்பேள் அப்படின்னா கச்சிதமாக சயின்டிஃபிக்காக சொல்கிறேன். கண்டிப்பாக நீ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி போயிடுவ. இதை தான் மதர் தன் வார்த்தைக்கு ஒரு விசேஷமான லட்சணம்னு சொன்னார். நிச்சயமாக அந்த வார்த்தையோட லட்சணம் என் பேச்சுக்கு ஒத்து போகிறது. Do not take my word teaching. டீச்சிங்னா என்ன? கிளாஸுக்கு கேட்குறது, வெளியில் போகிறது. மதர் என்ன சொன்னா எனில், ஃபோர்ஸ் இன் ஆக்ஷன். அது ஒரு வித சக்தி. uttered with a definite purpose. அந்த வேர்டு எதற்கு உபயோகப்படுத்துகிறா அப்படின்னு தெரியணும். அதில் ஒரு விசேஷமான லட்சியம் வர அதுக்காக நம்ம உபயோகப்படுத்துகிறோம். விசேஷமான லட்சியம் சேர்றதுக்கு அந்த வேர்டு உபயோகப்படுறது. அண்ட் அதுக்கு அப்படி யூஸ் பண்ணலைன்னா they lose their true power when separated from that purpose. லட்சியம் தெரியாமல் எப்படி அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார்களோ அந்த வார்த்தையோட சக்தி போயிடுறது. மதர் அவா கைப்பட எழுதியிருக்கா. நீங்கள் எல்லாரும் உபயோகித்துக்கவும் வாக்சக்தி ரொம்ப முக்கியம். வாக்சக்தியை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது,
இது லெக்சரர் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு அவர் ப்ரொஃபஷன், அவர் வந்து அவர் இன்ஜினியர் ஆன மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸையும் அவரோட வாக்சக்தியால் இன்ஜினியர் ஆக்குறார். இன்ஜினியர் ப்ரொஃபஸர் செய்யும் வார்த்தை ஒன்றை இன்ஜினியர் ஆக்கிறது, அதேமாரி லாயர் பண்ணுறது லாயர் ஆக்கிறது. பர்பஸ் இருக்குது. இன் எனி எஜுகேஷன் இன்ஸ்டியூட் என்ன சப்ஜெக்ட் சொல்லித்தராளோ அவள் மாதிரி நம்ம ஆவோம். அதே போல் ஆத்தியாத்மிகத்தில் நான் சொல்கிற பேச்சு ஒன்றை மகா புருஷர்களாக தேவதையாக கண்டிப்பாக மாற்றும். நான் இதை பேசினாலும் மற்ற யார் இந்த சப்ஜெக்டை பேசினாலும் இதெல்லாம் ரிஷி வார்த்தையே. 5 இந்திரியம் மூலம் வரும் ஞானத்தை ஆதுனிக சாஸ்திரம் விஞ்ஞான ரூபமாக தந்தார். ஞானத்துடன் விஞ்ஞானம் ஆறுது. வாட் இஸ் டிஃப்ரென்ஸ்? நம்ம சாதாரணமாக சொல்கிறது திவ்ய ஞானம். 5 சென்சஸை திவ்ய திருஷ்டியுடன், திவ்ய சிரவணத்துடன், திவ்ய ஸ்பரிசத்துடன், திவ்யமாக கந்தம், திவ்ய ரூபம் எல்லாம் வருது. இதை பகவத்கீதையில் ஏகாதச அத்தியாயத்தில் விபரமாக சொல்லியிருக்கான். திவ்ய தத்துவத்தை எப்படி அடையிறது? அதையே விஸ்வரூப தரிசனம்னு சொல்வோம். பாவம் புரியுறதா? மொத்த ஆத்தியாத்மிகமும் ஏகைக்க சயின்ஸ் சொல்லித்தருது. த சயின்ஸ் ஆஃப் யூனிஃபிகேஷன். ஆத்தியாத்மிகங்கிறது விதவிதமாக இல்லை, அநேகம் கிடையாது. டைரக்ட் உன் கண் முன்னாடி உள்ளது சூரியன், அவர்தான். சூரியன் வழியாக தான் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். பிரபஞ்சத்தில் இன்னொரு ரிலிஜன்னு கிடையாது. கிறிஸ்டியானிட்டி, புத்திசம், ஜெயினிசம், இஸ்லாம் எல்லா இசமும் என்னாலும் சூரியனோட எனர்ஜி தான். அந்த சூரியனோட எனர்ஜியை யார் உபயோகித்து கொள்கிறாளோ அதன்படி பலன் மாறுகிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்வார். கண் இல்லாதவா 4 பேர் ஒரு யானையை பார்த்தா. அப்போ யானையை ஒருத்தர் காலை பார்த்துட்டு தூள் மாதிரி இருக்கே அப்படிங்கிற, காது தொட்டு பார்த்துட்டு முறம் மாதிரி இருக்குது அப்படிங்கிற, இன்னொருத்தர் தந்தத்தை பெருசாக மெல்லிசா கத்தி போல் இருக்குது அப்படிங்கிறா. எல்லாமே கரெக்டு தான், ஆனால் எல்லாம் சேரணும், அப்போ தான் ரூபம் வரும். இப்போ நம்ம இது எல்லாமே அகண்டமாக இருக்குது. இன்னும் ஆத்தியாத்மிக மனுஷா மாத்திரம் சொல்லலை. அகண்ட அந்த கண்டங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப விசாரமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னித்து பேப்பரில் அந்த கண்டங்கள்லாம் சேர்ந்துடும் அப்படின்னு பேப்பரில் சொல்லியிருக்கா. கான்டினென்டல் ட்ரிஃப்ட் பற்றி, எப்படி மாறுதல்லாம் பிரபஞ்சத்தில் வருது அதை பற்றி விவரமாக சொல்லியிருக்கா. இந்த மாறுதல்லாம் நீ அக்செப்ட் பண்ணிக்கலன்னா என்ன செய்யறது? இத்தனை கண்டங்கள் இருக்காதுன்னு ஒரே விஸ்வம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. வரப்போகிற காலத்தில் கண்டங்கள்லாம் தனித்தனியாக இருக்காது, அதெல்லாம் ஒரே கண்டம்தான் அப்படின்னு விவரமாக சொல்கிறா. இப்போ நீ மாறாமல் இருந்தால் என்ன, பிரகிருதியே மாறுறது, நீ மாற்றிக்க மாட்டேங்கிற. இது எல்லாமே தெரிஞ்சாலும் குரு இதுக்கு மேலே உனக்கு உட்கார வச்சு புரிய வைக்கிறதுக்கு அவளுக்கு முடியாது, டைம் இல்லை.
அந்த சிஷ்யாளுக்கு சொல்லி சொல்லி அந்த கர்மா அவளுக்கு இல்லை. சயின்டிஸ்ட் சொல்கிறா, பிரகிருதியில் எல்லா கண்டமும் சேர்றதுக்கு டைம் ஆகும், கொஞ்சம் லட்ச வருஷம் ஆகலாம். ஆனால் நீ மாறணும்னு நினச்சா இமீடியட்டாக மாறலாம், உடனே வந்துடும். காலத்துக்கு ஆத்தியாத்மிகத்தில் வேல்யூ இல்லை. அந்த காலத்தை நீ தாண்டிட்டு போக முடியும். நான் நம்ம குரூப்புக்காக ஒரு சிலபஸ் தயார் பண்ணியிருக்கேன். 4 years எடுத்துட்டுருக்கேன். அந்த 4 yearsல கிளாஸு ஆரம்பித்தாச்சு. மேக்னிஃபிஷியன்ட் பாசிபிலிட்டிஸ் பற்றி சொல்லியிருக்கேன். அதை மெனி மேன்ஷன் புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர். வெப்சைட்டில் புக்கு பூரா போடலை, வெப்சைட்டில் இருக்குது, புக்கை வாங்கிக்கோங்க. இத்தனை அற்புத விஞ்ஞானம் தெரிஞ்சுக்க புஸ்தகம் வாங்கிறதுக்கு முடியாது அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சினிமாவுக்கு போகிறதுக்கு 500 ரூபா செலவு செய்வேன் அப்படிங்கிறேன். உன்னுடைய திவ்யத்துவம் எனக்கு புரிஞ்சுடுத்து. என்னால் எதுவும் செய்ய முடியாது. உன் கர்மா. திட்டுறேனா புகழறேனா அப்படின்னு எனக்கே தெரியாது. இங்கே கேட்குறா, டைரெக்டாக கேட்குற மாஸ்டர், திட்டுறீங்களா நீங்கள் அப்படின்னு. கரெக்டாக சொல்கிறான், ஆமாம் நான் திட்டுறேன் அப்படின்னு. இந்த புக்கு வாங்கிறதுக்கு நீ எத்தனை ரூபா செலவு செஞ்சாலும் அத்தனை லாபம் நீ அடைவே. புக்கோட பணம் நீ செலவு பண்ணுறதா நினைக்கிற, அது விபரீதமாக உனக்கு பணம் நிறைய மல்டிப்ளை ஆகும். விதைச்சவன் தெனை அறுப்பான் அப்படின்பா தமிழில். தெலுங்கில் நாட்டுக்கோ கோசுக்கோ அப்படின்பா. சினிமாவுக்கு செலவு பண்ணுற பணம் அதாவது உயிரே இல்லாத பீஜம், உயிரே இல்லாத விதை, பிராணன் இல்லாத விதை போல் இருக்கும். மெனி மென்ஷனில் மேக்னிஃபிஷியன்ட் பாசிபிலிட்டிஸ் பற்றி சூரியனை உபயோகித்து 5 இந்திரியங்களை எப்படி திவ்யமான இந்திரியமாக மாற்றிக்கிறதுங்கிறத பற்றி சொல்லியிருக்கு. மேக்னிஃபிஷன் பாசிபிலிட்டி அப்படின்னா அற்புதமான சம்பாவனை. இதுக்கு பாயிண்ட்ஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, மெனி மேன்ஷன் எட்கர் கேசரி பற்றி ஜீனா செர்மினார்னு டாக்டர் விவரமாக எழுதியிருக்கார். திவ்ய திருஷ்டி கிடைச்ச ஒரு மனுஷர் பற்றி சொல்கிறா. அந்த புக்கில் ஒரு இன்சிடெண்ட். ஒரு கோட்டீஸ்வரனோட பேத்தி சடனாக பிரெயினில் சம்திங் ஹேப்பன், ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சுடுத்து. அவளுக்கு முதல்லையே எங்கேயும் போகல. முதல்ல யாரான யோகி அப்படின்னு சொன்னால் ஒரு சிரிப்பு ஒன்று வரும், கிண்டலாக. அவளுக்கு பணமும் இருக்குது, இந்த மெடிக்கல் ஃபீல்டில் எல்லா இடமும் போய் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்கே எங்கேயோ போய் பார்த்துட்டு வந்தா. அப்போ யாரோ ஒருத்தர் இவர்கிட்ட சொல்கிறா, அந்த கோட்டீஸ்வரன் தாத்தாட்ட எட்கர் கேசரி பற்றி சொல்கிறா. அவர் கண்ணை மூடிண்டே சொல்லிடுவார் அப்படின்னு. ஆனால் ஒன்று, நம்மளோட இக்னரன்ஸை புரிஞ்சுக்கணும். முதல்ல சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டு விரக்தியான ஒரு ஸ்டேஜ். அப்போ யாரானு ஏதாவது சொன்னால் பண்ண மாட்டாமா, எப்படியாவது சரியாகாதான்னு ஒரு மனசில் ஆவேதனை. அப்போ இந்த யோகிகள் கிட்ட முன்னாடி போவோம். அப்போ எட்கர் கேசரி கிட்ட போனவுடனே அவர் சொல்கிறார், இந்த குழந்தைக்கு ஞானப்பல்லு வருது, அது மூளையில் நரம்பை அழுத்துறது, அதனால தான் ஃபிட்ஸ் வருது. இந்த ஞானப்பல்லை பிடுங்கிடுங்கோ, சரியாயிடும் அப்படிங்கிறா. ஃபிட்ஸ் வராதுங்கிற. அதேமாரி பண்ணினா அந்த குழந்தைக்கு உடம்பு சரியாக போயிடுது. இப்போ புரியுறதா? இது டாக்டர்கள்லாம் புரியல. எட்கர் கேசரி
25,000 மனுஷாளுக்கு வைத்தியம் செஞ்சார். அவரோட திவ்ய திருஷ்டி மூலமாக குணப்படுத்தினார். எல்லாம் சக்ஸஸ். இதெல்லாம் மெனி மேன்ஷன் புக்கில் விவரமாக எழுதியிருக்கு. திவ்ய ஸ்பரிசத்துக்கு எல்லா குருக்கும் இருக்கும் அந்த பவர். கிரைஸ்டுக்கு கூட இருந்தது. கிரைஸ்ட்டு நடக்கும்போது அவரோட க்ளோத்து, அவரோட துணி யார் மேலே படுறதோ அவளுக்கு ரோகம் நயமாகும். அப்போ அவரோட துணி எல்லார் மேலேயும் படுறதே, எல்லாருக்கும் நயமாகுமா அப்படின்னு கேட்பேன். படித்து எக்ஸாம் எழுதுறவா எல்லாரும் பாஸ் ஆகிறாளா? எல்லாரும் படிக்கிறா. ஏன் எல்லாரும் பாஸ் ஆகலை? அந்த கேள்வியை யாரும் கேட்க மாட்டேங்கிறேன். எல்லாரும் எக்ஸாம் எழுதினாலும் சிலர் மட்டும்தான் பாஸ் ஆகிறா. அதாவது டீச்சர் ஒரே மாதிரி தான் சொல்லித்தரார். அதை கிரகிச்சுக்கிறதுல தான் இருக்குது. சொல்லித்தரவாளுக்கு அறிவு இருந்தால் மட்டும் போராது. கேட்குறவாளுக்கும் கிரகிக்கிற சக்தி வேணும். இந்த அறிவு 2 பக்கமும் வேணும். அந்த கிரகிக்கிற சக்தி அபிவிருத்திக்கு தான் இவையெல்லாம் நம்ம படிக்கிறோம். சூரியனுக்கு அந்த சக்தி இருக்குது. எட்கர் கேசரி திவ்ய திருஷ்டியோட வியாதியை குணப்படுத்தினார். அவர் அதை மட்டும் செய்யலை. செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெயிக்க காரணமும் எட்கர் கேசரி. பாரத தேசத்தில் ஸ்ரீ அரவிந்தர் 2 பேரும் சேர்ந்து மொத்த யுத்தத்தையும் ஜெயிக்க வச்சா. இவ 2 பேரும் சண்டை போட்டது, மற்றவாள்லாம் இவ இடையில பொம்மையாக இருந்தா. துஷ்ட சக்தியும் நாசனம் ஆச்சு. பாவலேன்னு சொல்கிறா. அந்த வித்தியை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சூரிய விஞ்ஞானத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். வெப்சைட் கிளாஸு ஆரம்பித்தாச்சு. 2வது என்ன அப்படின்னா மெடிக்கல் கிளியர்வாயன்ஸ். திவ்ய திருஷ்டி மட்டும் செய்யலை. த ஒன்லி அவர் ரிலிஜன் ஆஃப் சோலார் சயின்ஸ். 2வது எட்கர் கேசரி. வெப்சைட்டில் கிளாஸ் எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கோங்க. புக்கு பெயர், சாப்டர் எல்லாம் சொல்லியிருக்கோம். நீ படிக்கணும். அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு படிக்கணும். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு மெசேஜில் தெரியப்படுத்துறது வெப்சைட்டில் கிடைக்கும். அது பார்த்தாலும் புரியும். இதெல்லாம் மாஸ்டரோட வாய்ஸில் ஆடியோ அல்லது வீடியோ மெயின் பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ எட்கர் கேசரி கிளாஸு செட் ஆகிடுது. பாக்கி எல்லா புக்கும் இப்படியே தான் வரும். அதாவது நான் இப்போ இங்கே உட்காந்து சொல்கிறேன், இதை நீங்கள் எல்லோரும் இங்கே உட்காந்து கேட்குறேன். அது ஒரே விஷயம் அநேக விதமாக ஒவ்வொருத்தருக்கும் புரியும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஒட்டி உங்கள் மனசில் அது பதியும். வெப்சைட்டில் தனிப்பட்ட முறையில் இன்ட்ராக்ட் ஆகணும். உனக்கு வேகமாக கற்றுக்கிறதுக்கு முடிஞ்சால் நீ நல்லா ஸ்பீடாக முன்னாடி போகலாம். தினம் படிக்கணும். அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் போகலாம். அதில் கொஸ்டின்ஸ் வரும், ஆன்சர்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் ரிசல்ட்டு நான் எஸ்ன்னு சொன்னாக்கா அடுத்த கிளாஸ் போக முடியும். நான் சில கொஸ்டின்ஸு கேட்பேன். ஸ்பீடு, கற்றுக்கிறத வேகம் எல்லாம் ஒன்று ஆதாரப்பட்டது. என்னால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னா நீ உட்காந்த இடத்துலையே இரு. There is a revolution bringing the education. வெப்சைட்டில் பாரு. ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆகிடுது. சிடி போட்டு கேட்கணும், டாபிக் பார்க்கணும், சாப்டர் பார்க்கணும், புக்கு வாங்கணும்,
படிக்கணும். ஆன்சர், கொஸ்டின் ஆன்சர் பதில் சொல்லணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சரில் சரியாக சொல்லலை, மாஸ்டர் நோ சொன்னால் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்தது ஒரு வாரத்தில் அட்டன் பண்ணணும். நீ எவ்வளோக்கு எவ்வளோ முன்னாடி போக ஆசைப்படுறியோ சின்சியராக, அந்த அளவுக்கு பிளான்டு ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஃபார் எவ்ரிபடி ஆஸ் ஏ இண்டிவிஜுவல் அட்டென்ஷன். மொத்த டிஃபினேஷன் புரிஞ்சுதா? என்ன யோக வித்யா சொல்லித்தரப்போகிறேன்னு அதை நன்னா புரிஞ்சுக்கோங்க. ஒன்லி யோகா இன் த வேர்ல்டு, சோலார் சயின்ஸ், இந்த ஞானத்தை சொல்லி தரப்போகிறேன். ஜெய் குருதேவ். சூரிய விஞ்ஞானத்தை பற்றி தெரிஞ்சுட்டுருக்கோம். சூரிய விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான மந்திரம் ஓம் ஹ்ரீம் ரிணிஹி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். ஓம் ஹ்ரீம் கிருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். ஓம் ஹ்ரீம் கிருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். சூரிய விஞ்ஞானம் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு இருக்கிறவா இந்த மந்திரத்தை 108 டைம்ஸு ஜபம் பண்ணணும். அதுக்கு மேலே அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஒரு டைம் சாப்பிட்டா 4 or 5 hours எதுவுமே சாப்பிட்றதில்ல. அது போல தான் தினம் 108 டைம்ஸ் சொல்லணும். ஓம் ஹ்ரீம் கிருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். ஓம் ஹ்ரீம் கிருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். ஓம் ஹ்ரீம் கிருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். இப்போ இந்த படம் சூரியன் அந்த 7 குதிரை மேலே இருக்கிற மாதிரி அந்த படத்தை பாருவோம். அதை தியானம் பண்ணணும். இது தெரிஞ்சது தான். சப்தாசலி ஜல மாரூடம் அப்படின்னு சொல்கிறா. சூரியன் 7 குதிரை. இதை நீங்கள் நல்லா மனசில் ஊகிச்சுக்கணும். ஜபம் 5 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் 5 to 10 minutes இந்த ரூபத்து மேலேயே உங்கள் கவனம் இருக்கணும். கலர் என்ன இருக்குது, மாலை என்ன இருக்குது, எத்தனை மணி இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லணும். 7 கலர் இருக்குது. கலர்லாம் உனக்கு தெரிஞ்சது தான். விப்ஜிஆர், வைலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். இது ஸ்பஷ்டமாக தெரியும் எல்லாருக்கும். 2-3 மாதத்தில் இந்த சித்திர ரூபம் நன்னா மனசில் பதிஞ்சிடும். அந்த கலரும் நன்னா தெரியும். இப்போ அந்த 7 கலரும் உன்னோட ஸ்ப்ளீனில் பிரவேசிக்கிறத விஷுவலைஸ் செஞ்சுக்கோ. அந்த 7 கலர் வைலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட்டு இது எல்லா கலரும் உன்னோட ஸ்ப்ளீனுக்கு சரீரத்துள்ள போகிறத பிரவேசிக்கிறதா ஊகம் பண்ணிக்கோ. மந்திரம் 5 நிமிஷம், தியானம் 10 நிமிஷம். இப்போ ரொம்ப வெரி அட்டென்டிவாக மந்திரம் சொல்லணும். மந்திரம் உன்னை திவ்ய சிரவணம் நோக்கி எடுத்துன்னு போகிறது. These are all tools.
திவ்ய திருஷ்டி வழியாக அழைச்சிட்டு போகிறது. இதெல்லாம் ரிஷி டெக்னாலஜியை எப்படி கண்டுபிடிச்சா அது தெரியாது. ஞானம் வேணுமா? இந்த மந்திரத்தை கவனி. திருஷ்டி என்ன அப்படின்னா கண்ணை மூடி பாரு. லெஃப்ட்லேருந்து ரைட்டு என்ன யாரானு கேட்டால் கூட கரெக்டாக சொல்ல தெரியணும். கன்ஃபியூஷன் வரக்கூடாது. அது உன்னோட திவ்ய திருஷ்டியை டெவலப் பண்ணும். உன்னோட சின்சியாரிட்டி பற்றி ஒட்டி இருக்குது. அது இன்னொன்று உன்னோட ப்ரீவியஸ் பர்த் எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து தான் சொல்ல முடியும். இதை பற்றி எட்கர் கேசரி புக்கில் நம்ம படித்தோம். நான் இந்த மாஸ்டரே நிறைய பேருக்கு அந்த திவ்ய திருஷ்டி பற்றி சொல்லியிருக்கேன். அவள்லாம் இந்த மாதிரி நடக்கும் அது மாதிரி நடக்கும் அப்படின்னு. நீ கூட அது மாதிரி செய்யலாம். 5 நிமிஷம் அந்த படத்தை கவனி, திவ்ய திருஷ்டி டெவலப் ஆகும். அதை நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்படியே கண்ணை மூடிண்டா அந்த மனக்கண்ணு முன்னாடி வரணும். எதிரில் பொம்மை இருக்காது, ஆனால் உன் கண்ணுக்கு முன்னாடி அது வரணும். மந்திரம் ஆச்சு, மூர்த்தி ஆச்சு. இப்போ நான் சொல்கிறேன், ப்ரீவியஸ் பர்த்தில் நீ எலிசபெத் பைத்தாகரஸ் அப்படின்னு சொல்கிற, நீ ஏன் நாரதர் அப்படின்னு சொல்கிற. என்ன லாபம்? இப்போ நீ தான். இப்போ நீ எங்கே இருக்க? அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மந்திர ஜபம், விஷுவலைசேஷன் எல்லாம் ஆச்சு. ஸ்லோ ஃபாஸ்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சின்சியாரிட்டி. அதான் பூர்வ ஜென்மத்தோட இதுவும் இருக்குது. இதுக்கு விசேஷமான யந்திரம் கூட இருக்குது. ரூபத்தை மூர்த்தின்னு கூட சொல்லலாம். சூரிய யந்திரம் அப்படின்னா அதையும் ப்ரொடியூஸ் செய்யணும். சூரிய யந்திரத்தை 5 நிமிஷம் கவனி. இதில் கூட ஒரு சம் லாஜிக் இருக்குது. பிந்து, திரிபுஜம் டவுன்வர்ட்ஸ், விருத்தம் க்ஷத்திர கோணம், விருத்தம் தளங்கள், விருத்தம். இதை ரீப்ரொடியூஸ் செஞ்சுக்கோ. சாதனாத்மகமாக சொன்னது காமன் சிலபஸ். இது எல்லாருக்கும் காமனாக இருக்குது. அப்புறம் 12 செங்கல் குருஸ்தானம் வைக்கணும். குருஸ்தானம் எதற்கு அப்படின்னா, சூரியனில் 12 ராசி சுத்துறார். என்ன எனில் மேஷராசிலேருந்து ரிஷபம், ரிஷபம்லேருந்து மிதுனம், மிதுனத்துலேருந்து கர்கடா, கர்கடாலேருந்து சிம்மம், சிம்மத்துலேருந்து கன்யா, கன்யாலேருந்து துலா, துலாலேருந்து தனுசு, தனுசுலேருந்து மகரம். இன்றைக்கி மகர சங்கராந்தி, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மேஷராசியில் இருந்து ரிஷபராசிக்கு போகிறது கூட சங்கராந்தி தான். மீனத்துலேருந்து மேஷத்துக்கு போகிறத யுகாதின்னு சொல்லுவாள். இது ஆஃப்டர் 3 மந்த்ஸுக்கு அப்புறம் வரும். சூரிய விஞ்ஞானத்தில் 2 சங்கராந்தி ரொம்ப முக்கியம். மேஷ சங்கராந்தி, மகர சங்கராந்தி. மேஷன்ல ஸ்டார்ட் ஆகுது, அது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. மேஷ சங்கராந்தின்னு சொல்கிறோம். மகர சங்கராந்தி, யுகாதி ரொம்பவே முக்கியம். எதற்கு அப்படின்னா, நம்ம சரீரத்தில் 12 ராசி இருக்குது. மேஷ ராசிக்கு சம்மந்தப்பட்டது தலை, முக்கிய பங்கு.
இப்போ இங்கே இருக்கிற சங்கிரமத்தில் சூரியன் மகர ராசிக்கு பிரவேசம் பண்ணுறார். மகர ராசிக்கு அதிபதி அஸ்ட்ரானமி தெரிஞ்சவாளுக்கு தெரியும், சனி அதிபதி. நமக்குள்ள சனினாலே எல்லாருக்கும் ஒரு பயம். சனீஸ்வரன். சூரியன் யார் வீட்டுக்கு போகிறார்? சனீஸ்வரர் வீட்டுக்கு போகிறார். ஆக்சுவலாக சனி சூரியனோட பிள்ளை. அப்பா யார் வீட்டுக்கு போகிறார்? பிள்ளை வீட்டுக்கு போகிறார். இதற்கு சிம்பாலிசிசமாக கடோபனிஷத்தில் யமாச்சாரியரோட சாதனம் மூலம் தெரியறது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா கடோபனிஷத்து கிளாஸு ஆரம்ப போகிறது, அதில் கவனிக்கலாம். அதில் புக்கு ஸ்லோகம் எல்லாம் படிச்சுக்கலாம். வெப்சைட்டில் போடுறதில் இதில் இந்த டெவலப் பண்ணிக்கிறது. கடோபனிஷத்து என்ன செய்கிறது? எதுக்கு இது முக்கிய காலம் அப்படின்னா, இச்சாமூர்த்தி இருக்கிறவா உபயோகிக்கிற தினம். பீஷ்மர் இதை ரொம்ப உபயோகம் பண்ணிட்டார். பீஷ்மர் மார்கழி மாதமே அம்பு படுக்கையில் படுத்துட்டார். அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டார். எந்த வேதை நீ செஞ்சா அது அமிர்தம் வழி போகிறது. அதாவது எந்த வேலை நீ பண்ணால் அமிர்த தத்துவம் வழி போகிறது, அதை கவனிக்கணும். மிருத்யோர்மா அமிர்தங்கமய. இந்த சாதனை இன்னைக்கு தான் முதல்ல ஆரம்பிக்கிறோம். அக்னிர் ஜோதி அஹஹ சுக்ல ஷண்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி பிரம்ம விதோ ஜனா. இன்னைக்கு தான் கண்டிப்பாக அது ஆரம்பிக்க வேண்டிய பெஸ்ட் டே. எப்போ வேணால் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் அது சரிப்படாது. தினம் படிக்கணும். எப்போ எக்ஸாம் டேஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாளோ அப்போ எக்ஸாம் எழுதணும். பிரகிருதியில் சொன்ன டேட்டை நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர நீ டேட்டை மாற்ற முடியாது. என்ன செய்ய முடியும் அப்படின்னா, மிருத்யோர்மா அமிர்தங்கமய ப்ராக்டிஸ் செய்யணும். தட் டே எக்ஸாம் முதல் நாள் கிடையாது. பகவத்கீதையில் 18th சாப்டரும் இதே சொல்கிறது. இதே பீஷ்மருக்கும் இச்சா மரணம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அக்னி ஜோதி அஹ சுக்லஹ 4 லட்சணம் பற்றி சொல்கிறா. கடோபனிஷத்தில் இந்த 4 பற்றியும் விவரமாக சொல்லியிருக்கு. இதை நசிகேத அக்னி பற்றியும் சொல்லப்படுறது. நச்சிகேத அக்னின்னா 5 சென்சஸ் அப்படின்னா ஒன்று தான். 5 இந்திரியத்துக்கு சம்பந்தப்பட்ட அக்னி இருக்கணும். இல்லைன்னா அது வேலை செய்யாது. பெட்ரோல் இருந்தால் தான் மோட்டார் வேலை பண்ணும். பெட்ரோல் அக்னி. நச்சிகேத அக்னி மிருத்யோர்மா அமிர்தங்கமய. மிருத்யு இல்லாத ஸ்திதிக்கு அடைய, இச்சா மிருத்தி அடையிறதுக்கு இந்த தினம் பர்டிகுலர் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால கடோபனிஷத்தில் பற்றி சொன்னேன். அக்னி ஜோதி அஹ சுக்லஹ இதை 4ஐயும் பாரதியர்கள் சவா சம்பிரதாயத்தில் சாதுர் மாசத்தில் சாதுர்வர்ணமாக சாதனை பண்ணினான். எனக்கு தெரிஞ்ச ஒரு व्यक्ति இன்னொரு व्यक्ति கிட்ட அழைச்சின்னு போனான். அவள் சாதுர்மாச பூஜை பண்ணுறா அப்படின்னு. அப்போ அவள் நம்ம ஆசிரமத்தில் பண்ணுறதா கேட்டால்,
அப்புறம் நான் இங்கே வந்த உடனே அங்கே இருக்கிறவா ஃபோன் பண்ணா, இவருக்கு பிட்சை பண்ணணுன்னா 10,000 கொடுக்கணும், மறுபடியும் இவர் சாயந்தரம் லெக்சர் கொடுக்கறதுக்கு அதுக்கு தனியாக இவர் லெக்சர் கேட்கறதுக்கு தனியாக சம்பாவனை பண்ணணும் அப்படின்னா. எனக்கு இதை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பாவம் இப்போ புரிஞ்சுடுத்து. சாதுர்மாசம்னா இந்த அர்த்தம் ஆச்சா? மழை காலத்தில் தான் இந்த சாதுர்மாச விரதம் பண்ணுறா. வருஷ காலத்தில் மழையோட பிராணசக்தி கூட வருது. மகர சங்கராந்தி பர்ஜன்ய வருஷம், அதாவது பர்ஜன்மா மழை பெய்யறதுன்னு சொல்லுவாள். இப்போ காலத்தில் பர்ஜன்யம் வரல, ஆனால் இந்த சாதனை யாவும் பர்ஜன்யத்திற்கு செய்கிறோம். மகர சங்கராந்தி முதல்ல சூரிய கிரகணத்தை உபயோகிக்கிறதுக்கு பயன்படுத்த வேண்டும். ரெண்டாவது, மை ஃபாதர் இஸ் ஹெவன் அப்படின்னா அப்பாவை நான் அழிச்சு கொள்கிறேன் அப்படின்னார் கிரைஸ்ட். நான் பீஜம் போடுறேன், நானே அப்பா அப்படின்னார் ஸ்ரீகிருஷ்ணர். இது இச்சாமிருத்தி தினம். உன் கண்ட்ரோலில் இச்சாமிருத்தி வந்ததா இல்லையா தட்டே தெரியாது. புத்திரனோட சரீரத்துக்கு இது ஆவாகனம் செய்கிற தினம் கூட அதுதான். இப்போ கடோபனிஷத்தில் அப்பா தன்னோட பிள்ளைய மிருத்யுக்கு கொடுத்துட்றார். இந்த மிருத்யு பிள்ளைக்கு நச்சிகேத அக்னியை பற்றி சொல்லித்தரார். அந்த சாதனை கிளாஸு வெப்சைட்டில் போடுறேன். எல்லா கிளாஸுமே ஆடியன்ஸோட ரிசப்டிவிட்டியை ஒட்டி தான் இருக்கும். நீ ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணும்னு இருந்தாக்க அதுக்காக நீ ஹார்ட் ஒர்க் பண்ணினா சொல்லித்தர ரெடியாக இருக்க. நன்னா சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். கிருஷ்ணர் கூட தன்னோட குருவுக்கு தட்சணை தந்தார். அதாவது தட்சணை கொடுத்து நம்ம கற்றுண்டாதான் அதனோட வேல்யூவும் நமக்கு தெரியும். நிறைய பேர் இங்கே கேள்வி கேட்டா, ஸ்டூடெண்ட்ஸு நிஜமாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதாக்க நாங்கள் இப்போ படிக்கிறதே பேரண்ட்ஸோட பணத்தில் தான் படிக்கிறோம், தட்சணை எங்களுக்கு தர முடியும்னு தோணலை அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், நீ 10 பேருக்கு நான் சொல்லி தந்ததை சொல்லு, அப்புறம் வா. மணி ரூபமாக இருக்கணும்னு இல்லை கிராட்டிடியூடு. ஸோ மெனி மெத்தட்ஸ் ஆஃப் ஷோயிங் கிராட்டிடியூட். மகர சங்கராந்தி தினம் என்ன பீஜம் படுறது தெரியுறதா? ஃபஸ்ட்டு சூரிய விஞ்ஞானம் தெரிஞ்சுக்க இதை விட சுப முகூர்த்த தினம் கிடையாது. இதே தினம் நெக்ஸ்ட் இயரில் எக்ஸாம் இருக்கும். ரெண்டாவது, இச்சா மிருத்யோர்மா அமிர்தங்கமய. மிருத்தியை தெரிஞ்சுக்க சிலபஸ் கடோபனிஷத்தில் இருக்குது புக்கில். சூஷ்மீகர சாதனை சூரிய விஞ்ஞானம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சூஷ்மீகர சாதனை பற்றி குரு எழுதின புக் இருக்குது. சூஷ்மீகர சாதனை செஞ்சு திவ்ய திருஷ்டி, திவ்ய ஸ்பரிசம், திவ்ய வாக்கு, திவ்ய ஸ்பரிசம், திவ்ய சர்வணம் வரணும். வெப்சைட்டில் கிளாஸ் எல்லாம் போட்டிருக்கேன், புக்கும் இருக்குது. சூரிய கிரண விஞ்ஞானம் முதல்ல,
ரெண்டாவது பீஷ்மனோட இச்சா மரணம் கடோபனிஷத்தில் சாதனை நசிகேத அக்னியாக சொல்லியிருக்கேன். மூணாவது கொஞ்சம் தம் இருக்கிறவா சாதனை செய்கிறேங்கிறவா முன்னாடி வாங்கோ. 60,000 சகர புத்திரர்கள் கபிலமுனி சாபத்தால் இருக்கா. கபிலமுனி சாங்கிய யோகம் பதஞ்சலி யோகம் யார் ஃபாலோ பண்ணலையோ அவள் கபில முனிவரால் சபிக்கப்பட்டவா. அப்போ கபிலமுனி சாபம் போகணுன்னா சாங்கிய யோகம் பதஞ்சலி யோகம் தெரியணும். பகீரத சாதனை செய்கிறவா ஞான கங்கையை பூமிக்கு கொண்டு வர முடியும். அப்படி தபஸ் செய்கிற சாதகர்லாம் வேணும். பூமியில் கொண்டு வந்து தர்ப்பணா பிரதிப்ராய சமஸ்கிருதம் 60,000 பேரை நித்ரையிலேருந்து எழுப்பணும். கங்கை எங்கே சமுத்திரத்தில் கலக்கிறதோ கங்கா சாகர் 60,000 சகர புத்திரர்களை பஸ்மா அபிஷேகம் நடக்கணும். யார் தபசா? பகீரதனோட தபசால. பகீரனோட தபஸ் எப்படி நடந்தது? அதற்கு சிவன் ஹனுமான் எப்படி உபயோகப்பட்டா? அதற்காக தான் சிவாலயத்தில் ஹனுமனோட தேவாலயமும் வைக்கிறேன். எல்லாம் இன்டர்லிங்க்டு. ஹனுமான் கோவில் சிவன் கோயில் அப்படி வேறு வேறு இல்லை. சிவ அவதாரமே பகீரத சாதனை அப்படின்னா கங்கா சாகர் சாதனை. ஒரு தடவை கங்கா சாகர் போயிட்டு வரணும். இப்போ சிவன் பக்தர்கள்லாம் காசி, கிருஷ்ண பக்தர் மதுரா, ராம பக்தர்லாம் அயோத்தி, வெங்கடேச பக்தர் திருப்பதி போவா இல்லையா? அதுபோல் மகர சங்கராந்தியில் நடக்கும் விசித்திரம். பித்ருவுக்கு மோட்சம் தரணும். பித்ருன்னா என்ன? ஜீன்ஸை மாற்றணும். அந்த பிரக்கிரியை கூட இப்போ தான் நடக்கும். 60,000 சாதனை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஜெனட்டிக் இன்ஜினியர் கூட அதை ஒத்துக்கிற மாதிரி ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. 64,000 + 60 பகீரத சாதனை. கங்கா சாகர் ஸ்டார்ட் ஆகுது. விசேஷமான சாதனை. ஞான கங்கையை பூமியில் கொண்டு வருவது. அகண்ட குரு சத்தா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஞான கங்கை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது சாதனை எட்கர் கேசரி சாதனை, கடோபனிஷத்து சாதனை, அகண்ட குருசத்தா சாதனை. மனுஷ பரிணாம கிரமத்தில் சிஷ்யுடன் பரிணாம கிரமம் தெரியணும். நீ எங்கே இருக்க தெரியணும். நீ தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக எங்கே இருக்கங்கிறதும் தெரியணும். சீக்ரெட் டாக்டரின் கிளாஸில் அதை பற்றி சொல்லப்படும். லாகிரி மாஷியா கிளாஸ் இருக்குது. ஃபாஸ்ட்டாக முன்னாடி போகணும். எறும்பு கூட பிரம்ம ஆகலாம். நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். மனுஷா முன்னாடி போகிறதுக்கு சுவாசம் எப்படி உபயோகப்படுத்திக்கிறது? லாகிரி மாஷியா பரமஹம்ச யோகானந்தா புக்கில் சொல்லியிருக்கு. யோகி புக்கை படிங்கோ, அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்ககிட்ட தம் இருக்கிறவா ப்ரெசண்ட் செய்யலாம். இதை இந்த புக்கை படிச்சுட்டு அதை பற்றி ப்ரெசண்ட் பண்ணலாம். சீக்ரெட் டாக்டரின் பற்றியும் ப்ரெசண்ட் பண்ணலாம்.
பாரதியெல்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம? முன்ன போனவா செஞ்சிருக்கிற சாதனையெல்லாம் கவனிக்கணும். தனிப்பட்டவா எப்படி ஜீவிக்கணும் அதை ஜில்லடி முடி அம்மா ரமண மகரிஷி போல அவள் ஜீவிச்சு காட்டியிருக்கா. ஸ்ரத்தா சபூரி, ஃபெய்த், பேஷன்ஸு, சாயி புக்கில் இதை பற்றி, சாயி தத்துவம் இதை பற்றி சொல்கிறது. ஃப்ரம் டுடே அந்த கிளாஸ் கூட இருக்கும். வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க, அப்போ புரியாமல் இருக்காது. மனுஷ தேவதைகளோட கலந்து முன்ன போக முடியும். பிரதர்ஹுட் ஆஃப் ஏஞ்சல்ஸ் ராட்சசா மீது யுத்தம் பண்ணினான். அந்த லாஸ்ட் வரைக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் நமக்கு சொன்னார். எல்லா தேவர்களோடையும் தேவதைகளோடையும் 3 நாள் அவர் அதை பூஜை பண்ணி வெளியில் வந்தார். இதை நன்னா பிரெயினில் வச்சுக்கோங்க. தேவதை கூட சூரியனோட உபகிரணம் தான். தேவதை சூரியன் 2 பேரும் வேற வேற இல்லை. 12 கிரணம், 7 கிரணம் மெயின் ஃபஸ்ட்டு கிளாஸில் சொன்னோம். லைஃப் ஹிஸ்ட்ரி சாதனை புரியும். மனுஷாளுக்கு எதுன்னு கூறணும் அப்படின்னா எல்லாம் சைக்கிளிங் ப்ராசஸ் தான். சரீரத்தில் ஆக்சிஜன் போகணும் அப்படின்னா நாம் விட்ட கார்பன் டை ஆக்சைடை தாவரங்கள் எடுத்துக்கிறது. வாட்டர் சைக்கிள், ஆசிட் பேலன்ஸ் சைக்கிள் சரீரத்தில் இருக்குது. சக்ரிய கிரமம் தெரியணும். பாரதிய ஆத்தியாத்மிகத்துக்கு பேர் என்னன்னா யஜ்யம். ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா இதை சொன்னார். பிரபஞ்சத்தில் எந்த தேவதையை சாட்சாத்காரம் பண்ணணுன்னாலும் தபஸ் செய்யணும். ஆனால் காயத்ரி தேவதையை சாட்சாத்காரம் செய்ய தபஸ் செய்ய வேண்டாம். ஆல்ரெடி தேர். சூரியனை தரிசிக்க முடியும், சூரியனோட சக்தியை எடுத்துக்க முடியல. அதை நம்ம காயத்ரி மூலம் பெற முடியும். தேவரியா பாபான்னு காசியில் கங்கையில் ஒரு கட்டில் நதியிலேயே கட்டில் போட்டு படுத்துட்டு இருப்பார். இப்போ போட்டில் யாரான்னு வந்தால் அவரோட காலால் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாள். ஸ்ரீராம சர்மா நிறைய புக்கு எழுதியிருக்கார். விதவிதமாக ஒவ்வொரு புக்குக்குலேயும் நிறைய எடிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த புக்கெல்லாம் நீங்கள் வாங்கி படிக்கலாம். உங்களுக்கு எந்த புக்கு வாங்கி படிக்கணுமோ, எந்த குருவுது வாங்கி படிக்கணுமோ அதை படிங்கோ. மனசு புத்தி வித்தியாசம் தெரியணும். திவ்யத்துவத்தை அதிகப்படுத்துக்கிற யோக வித்தியை முதல்ல தெரிஞ்சுப்போம். புத்தியை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இதை ஸ்ரீராம சர்மா 3வது வான்மய புக்கில் விவரமாக சொல்லியிருக்கார். இந்த புக்கெல்லாம் நீங்கள் எடுத்து வாங்கி வெளியில் பப்ளிக்கில் யார் படிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் கொடுத்து பரம கோட்டீஸ்வரன் கூட ஆக முடியும். இதெல்லாம் புத்தியை அபிவிருத்தி பண்ணுற புக்கு. இப்போ உள்ள எஜுகேஷன் மனதிற்கு கேட்ரிங் செய்கிறது. நிர்ணயிக்கும் சக்தி, டிசைடிங் பிளான், ஆர்டர் வரணும். இப்போ ஹோட்டலுக்கு போகிறா, எல்லோரும் சேர்ந்து போகும்போது அந்த யார் என்ன சாப்பிட்றா அப்படின்னா யாருமே எதுவுமே பதில் சொல்ல மாட்டா.
நீ என்ன சாப்பிட்ற, நீ என்ன சாப்பிட்ற, நீ என்ன சாப்பிட்ற, நீ என்ன சாப்பிட்றங்கிறா. ஹோட்டலில் பணம் நீ தான் கொடுக்க போகிற. அப்போ நிர்ணயிச்சுக்கிற திறன் கூட உனக்கு இல்லையே, புத்திஹீனந்தான். சிகரெட்டு, எதுக்கும் உபயோகப்படாத சிகரெட்டு, கூல்ட்ரிங்க்கு வியாபாரம் எவ்வளோ கோடிக்கணக்கில் வியாபாரம் ஆகுது. புத்தியை அதிகப்படுத்துறது எப்படி, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு சூரிய விஞ்ஞானம், சூரிய கிரண விஞ்ஞானம். ரெண்டாவது இச்சாமிருத்தி சாதிக்கிறது எப்படி. அப்புறம் ஜீன்ஸை மாற்றுறது, பகீரத பிரயத்தனம். இது எல்லாத்தையும் விட விசேஷமான இன்னொன்று இருக்குது. சங்கராந்தி டயத்தில் சின்ன நூலால் பட்டம் கட்டி விடுவா. அது சதுரமாக இருக்கும். சரீரம் பரமாத்மாவை எப்படி சேர்றது, என்னைக்கு அதை பாரதிய ஆத்தியாத்மிகத்தோட சம்பந்தப்பட்டது. பரதநாட்டியம் கூட ரொம்ப ஸ்பிரிச்சுவலுக்கு சம்மந்தப்பட்டது தான். பரதநாட்டியம் ஆடுறதுனால நெக்கு ப்ராப்ளம் கூட க்யூர் செய்ய முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கா. பிரெயினுக்கும் பாடிக்கும் லிங்க்கு கழுத்து. நம்ம ஸ்பிரிச்சுவலில் இருக்கிற ஒவ்வொரு விசித்திரம் எல்லாம் சம்மந்தப்பட்டது தான். யஜ்ஞோபவீதம் மூலம் பகவான்கிட்ட எப்படி போகிறது, சரீரம் சூத்திரம் மூலம் பரமாத்துக்கிட்ட எப்படி போகிறதுங்கிறத பற்றி சொல்கிறா. எப்போ உன் திருஷ்டி பரமாத்மாவை நோக்கி போகாமல் இருக்கோ அந்த பட்டம் கட்டாகிடும், மறுபடியும் ஆரம்பிக்கணும். இந்த யஜ்ஞோபவீதம் மூலம்தான் ஆத்மா பரமாத்மாக்கிட்ட எப்படி போகிறதுங்கிறத பற்றி சொல்கிறது. விசில் கூட அப்படி தான். இதில் கூட அநேக சிம்பாலிக்க விஷயங்கள்லாம் இருக்குது. மகர சங்கராந்தியில் தனுர் ராசியிலேருந்து மகர ராசிக்கு போகிறது. இதை புரியணுன்னா அஸ்ட்ராலஜி புரியணும். இது எல்லாமே பாகவத்தில் சொல்லியிருக்கு. பாகவத்தை நன்னா புரிஞ்சுட்டவா வரப்போகிறத சரியாக சொல்ல முடியும். பிரபஞ்சத்தில் நடக்கிற சங்கடங்களை மாற்ற முடியும். விசேஷ ஞானம் வேணும். பிரகிருத்தியிலும் நமக்கு பரீட்சை நடக்கிறது. பிரபஞ்சத்திற்கு சூரிய விஞ்ஞானம் வெப்சைட் மூலம் சொல்கிற மகர சங்கராந்தி இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள். ஜெய குருதேவ்.